ஸோ முள் கிரீடம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அது அரசியல்ல இருந்தா துரோகத்தை பத்தி தெரியாம இருக்க முடியாது. அனுபவிக்காம இருக்க முடியாது. நாம யார வளர்க்குறோமோ, அவங்க தான் முதல்ல நம்மளோட முதுகுல குத்துவாங்க. யார நம்ம வளர்க்குறோமோ, நம்ம நம்ம இவங்க நம்ம கூட காலங்காலமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் புறமுதுகு நம்மள முதுக காமிச்சுட்டு போவாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில அதையெல்லாம் தாண்டி தான் வரணும். நான் அப்பவே யோசனை பண்ணிக்குவேன். இப்ப இவங்க இவங்க ஒருத்தங்கள நம்ம வளர்த்து விடுறோம்னா, இவங்க எப்பவுமே நமக்கு வந்து லாயலா இருக்க மாட்டாங்க. அப்படின்னு நம்ம அதனால தான் அரசியல்ல எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் எதிர்ப்புகள் இல்ல. அதனால எதிர்பார்க்கவே நான் மாட்டேன். இன்னைக்கு போறியா? போ. அவ்வளோதான். ஏன்னா அரசியல்ல விஜயகாந்த்லேருந்து நெறைய வாட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்த்தவங்க முதுகுல குத்தி தான் நெறைய நேரம் அவங்க தடுமாறி போனது. இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ எந்த காலகட்டத்தில் இல்ல அது வந்து ஒருவேளை நான் அரசியல் கட்சி தலைவரோட மகளா